மாயாவை நம்ம ஹீரோ விக்ரம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. வாழ்க்கையில அவ சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்கு ஏண்டா அப்படி சொன்னோம் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுற மாதிரி பேசிட்டாரு. அது மட்டும் இல்ல, இனிமே அவனை நினைக்க கூட மாட்டேன். நான் சொன்னது அவனுக்கு பிடிக்கலன்னா பொறுமையா எடுத்து சொல்லிருக்கலாம்ல. இவ்வளவு கேவலமாவா பேசுவாங்க? இவன் ஒரு சரியான பைத்தியக்காரன். இவனை போய் நான் பெருசா மலமா நம்பிட்டு இருந்தேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு மாயா தன்னை பத்தியே கேவலமா நினைக்கிற அளவுக்கு தான் விக்ரம் இன்னைக்கு பலமா பேசிட்டாரு. மாயா என்னவோ பெரிய யோகியம் மாதிரியும் விக்ரம் பேசுனதான் தப்புன்ற மாதிரியும் மாயா யோசிச்சதுதான் எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. இன்னொருத்தோட புருஷனுக்கு ஆசைப்பட்டா இப்படிதான் பேச்சு வாங்கணும். விக்ரமாச்சும் கொஞ்சம் வாயால தான் பேசினாரு. இதே இடத்துல இனியா இருந்திருந்தா எதெல்லாம் பிஞ்சு போயிருக்குமோ அது எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் விக்ரம தன்னோட வலையில வீழ்த்தணும் அப்படின்னு கனவு கோட்டை கட்டி வச்சிருந்தா அந்த கனவு கோட்டைய ஒட்டு மொத்தமா இன்னைக்கு தகர்த்துட்டாரு. உடனே மனசுக்குள்ள குரோதத்தை வளர்த்துக்க ஆரம்பிச்சா. அந்த இனியாவால தான் என் வாழ்க்கையே போச்சு, இந்த விக்ரம் என்னையே கேவலப்படுத்தான், இவங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கவே கூடாது அப்படின்னு சிவனாண்டி ஒரு பக்கமும் மாயா ஒரு பக்கமும் பலமா திட்டம் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்னதான் திட்டம் திட்டினாலும் சரி, விக்ரமையும் இனியாவையும் பிரிக்க முடியாது. அவங்களுக்கு எதிராக நீங்க என்ன சதி செஞ்சாலும் முடிவு அவங்களுக்கு சாதகமா தான் அமைய போகுது. இடையில சிவனாண்டி ஒரு நல்ல வார்த்தை சொன்ன, அம்மா நமக்கு இந்த ஊரும் வேணாம் இவனும் வேணாம், வாங்க நம்ம ஊருக்கே நம்ம போலாம் அப்படின்னு. உண்மையில சிவனாண்டி சொன்னது 100ல ஒரு வார்த்தை, ரொம்பவே உத்தமமான வார்த்தை. சிவனாண்டி சொன்ன மாதிரி செஞ்சிருந்தா உங்களுக்கு நிம்மதியாவது மிஞ்சம். ஆனா மாயாவுக்கு தலையில பொறாம போய் பிடிச்சிக்கிச்சு. இதுக்கப்புறம் அது வேப்பிலையை அடிச்சு ஓட்டினா மட்டும்தான் இறங்குமே தவிர யாரு என்ன புத்தி சொன்னாலும் அது கேட்க போறது இல்ல. மாயா இன்னைக்கு பேசின பேச்சுக்கு ரொம்பவே அனுபவிப்பான்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே மாயா வாங்கி கட்டினது ரொம்ப சரியா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்லயும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. வீட்டுக்கு வெளியே இருக்க ஜென்மங்கள் தான் வீட்டுக்கு உள்ள இருக்கவங்க அழிஞ்சு போகுது அப்படின்னு நினைக்குதுன்னு பார்த்தா, வீட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஜென்மங்களும் அதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்க ஜென்மத்துக்கும் வெளியே இருக்க ஜென்மத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? எல்லாம் ஒரே குட்டையில ஓடின மட்டைங்க தான் போல இருக்கு. தான் பொண்ணுக்கு இப்படி வாழ்க்கை அமையலையே அப்படின்னு விஷவள்ளி வருத்தப்படுறதுலயும் ஆசைப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இன்னொருத்தோடைய வாழ்க்கையை பிடுங்கி தான் பொண்ண வாழ வைக்க நினைக்கிறது எவ்வளவு அல்பத்தனமான விஷயம்ன்றது இன்னும் புரியல போல இருக்கு. கௌரி அம்மா தான் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சதுக்கு நன்றி சொல்ல மாதிரியும் 2 பசங்களுக்கும் கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் பாத யாத்திரையா போயிட்டு வந்தாங்க. ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தா நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அடுத்த 5வது நிமிஷம் அந்த நிம்மதியை கெடுக்கிற மாதிரி விஷப்பாம்பு சிவமும் விஷவள்ளியும் பேச ஆரம்பிச்சது யாழினிக்கும் சரி கௌரி அம்மாவுக்கும் சரி ரொம்ப பெரிய சங்கடத்தையும் கோபத்தையும் உருவாக்கிருச்சு. அதுலயும் குழந்தையே பிறக்காது, இவ வெறும் கல்லு, இவகிட்ட போய் இதெல்லாம் சொல்றீங்களே அப்படின்னு குத்தலா பேசவும் விஷவள்ளிக்கு ஒரு அறை விழுந்துச்சுதான். உடனே அண்ணனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. வழக்கமா இப்படிப்பட்ட சூழ்நிலையில அழுது திக்கு திக்கு பேசக்கூடிய யாழினி இந்த முறை ரொம்ப தைரியமா சவால் விட்டது விஷவள்ளிக்கு கொஞ்சம் பிரமிப்பை ஏற்படுத்திருச்சு. இவன் இந்த அளவுக்கு தைரியமா பேசுறானா ஒருவேளை முழுகாம இருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்படவும் ஆரம்பிச்சுட்டா.